ஒருத்தர் பெரியவரை மட்டும் கூட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30க்கு வந்திருக்கோம். ஸோ அரௌண்ட் 3 hours மேலே போயிடுச்சு. க்ரௌட் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாமே வாங்கியிருக்கோம். மணி வாங்கியிருக்கோம். ஸோ பழம், ஃப்ரூட்ஸு, ஸோ இது எல்லாமே வாங்கியிருக்கோம். திங்ஸ் இன்னும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கணும். அதுக்கே ஒரு 1 hour அரௌண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. க்ரௌட்ஸ்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம்? ஸோ அவங்க வந்து அந்த கால் அடிச்சு வச்சு அந்த அரிசி அந்த மாலை, ஸோ குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ண வேடம்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும். கோவிலுக்கு போயிட்டு வரும் அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஸோ எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொருளெல்லாம் ஈஸியாக கிடைக்குதா? ப்ரைஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. ஸோ ஒருத்தவங்கிட்ட மாற்றி நம்ம பேசி வாங்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் டில்லி பாபு. எங்கள் பேர் வந்து சுந்தர், இவங்க விமலா. இவருக்கு வந்து பெரிய பையன் தேவதுருவன், இவர் வந்து சின்னவர் தேவமித்ரன். இவர் எங்களுக்கு கொஞ்ச நாளாகவே குழந்தை இல்லை, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சே பிறந்திருக்காங்க, 18 வருஷமும் கழிச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கு உண்டான பொருள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி முன்னாடியே வந்து இவங்களுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டேன். இப்போது இந்த பழம் எல்லாமே வாங்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். ஆனால் நாளைக்கு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் ஆர்வத்தோடு வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒவ்வொரு பொருள் வந்து தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். வீட்டில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க? இப்போ இவங்க வந்து ட்வின்ஸ் தான். இவங்க வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணரும் ஒருத்தர் ராதையாவும் போட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோம், நல்லபடியாக பண்ணுவோம். சுந்தர். இது 150. இது 150.